வெல்கம் டு தமிழ் STS சமையல். இன்றைக்கி பொட்டேட்டோ ஸ்மைலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். வேக வச்ச மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு 3, பிரெட் க்ரம்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் இல்லைனா சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், சால்ட்டு 1/4 ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வேக வச்ச பொட்டேட்டோவை தோல் எடுத்து வச்சுக்கோங்க. அதை நல்லா தோல் உரித்ததுக்கப்புறம் நல்லா மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ மற்ற பொருள் எல்லாத்தையும் அதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சாஃப்டான கெட்டியான மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. கட்டிங் போர்டு மேலே ஒரு கவர் பண்ணிட்டீங்கன்னா நம்ம உருட்டுறப்ப அதில் ஒட்டாமல் இருக்கும். இது செய்யும்போதே சைடில் எண்ணெயும் சூடு பண்ணிக்கோங்க. இப்போ உருட்டின மாவை சப்பாத்தி மாதிரி பொறுமையாக ரவுண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இருந்தால் அதில் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குமோ அதில் பண்ணுங்கள். இந்த திக்னஸ் இருக்கணும். மிச்சம் இருக்க மாவையும் அதே மாதிரி செய்து இதே மாதிரி கப்லேயோ இல்லை குக்கி கட்டர்லேயோ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அதனுடைய பின்பக்கத்தால் முதல்ல கண் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்பூனுடைய முன்பகுதியால் அப்படியே லேசாக வச்சு அழுத்துனீங்கன்னா அந்த ஸ்மைலி மாதிரி எஃபெக்ட் கொடுத்துரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டே இருக்கும்போது எண்ணெயும் ரெடி ஆகிடும். மிதமான சூட்டில் கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் பொரித்து எடுங்க. இப்போ ஸ்மைலிஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே எல்லா ஸ்மைலிஸும் பொரித்து எடுத்துடலாம். ஸ்மைலிஸ் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஃபேவரட் டிப்போட டொமேட்டோ சாஸ் இல்லை எந்த டிப் பிடிக்குமோ அதோடு சேர்த்து சாப்பிடுங்க. இன்னொரு ரெசிபியோடு மறுபடியும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.